Integrity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதாவது ஃபஸ்ட்டு வரவங்க தான் கொஞ்சம் இப்போ ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் புதுசாக வராரு கவுன்சிலர் வரனா ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு 15 நாளே நெகட்டிவாக தானே இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட சார்ந்த ஒரு நபராக பேசாமல் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக சொல்கிறேன். 15 நாள் எனக்கு பயமாக இருக்குது. அறநிலையத்துறை ஏன் உருவாக்குனாங்கன்னு அதை ஒரு எனக்கு தெரியணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த கோயில்களை மீட்டு வெளிப்படைத்தன்மையோட அரசு நிர்வாகம் நடக்கணுங்கிறதுக்காக அறநிலையத்துறை வந்துச்சு. அதில் நீங்கள் ஒரு இன்னொரு பார்ப்பனரை கொண்டு வந்து போகிறப்ப அது எங்களுக்கு ஒரு கேள்விக்குள்ளாகுது. இத்தனை வருஷம் இழுத்துட்டு வந்த ஒரு சமூக நீதிங்கிற ஒரு பேரை திரும்பி பின்னுக்கு தள்ளுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. ஏபிவிபி யாரு? RSS மாணவர் அமைப்பு. உங்க கூட்டணியில இப்ப காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸோட மாணவர் அமைப்பு NSUI, தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் இருக்கு. அந்த நிர்வாகிகளை சந்திச்சு நீங்க கேட்டுக்கலாம் மாணவர்கள் பிரச்சனை என்னன்ட்டு. SFI மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட, இந்திய கம்யூனிஸ்டோட ASF மாணவர் அமைப்பு இருக்கு. அவங்கள கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நீங்க யாரை கூப்பிட்டு கேக்குறீங்க? RSS மாணவர் அமைப்பு. RSS வழி நடத்துதா விஜயன் நான் கேள்வி கேட்கிறேன். ஆனா அப்படி மாணவனா நான் கேள்வி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திமுகவிலிருந்து திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. இளம் பேச்சாளர். நடப்பு அரசியல் பத்தி அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம். வணக்கம். இன்னொரு குற்றச்சாட்டு திமுகவினுடைய அரசாங்கத்து மேலே இப்போ வந்தது என்ன அப்படின்னா, புதுசாக கார் வாங்கியிருக்கிறாங்க இப்போ உள்ள கவர்மெண்ட்டு. அதுக்கான செலவு ரொம்ப குறைவு. பட் போன கவர்மெண்ட்ல இதே மாதிரியான கார்கள் வாங்கிட்டு பயங்கரமான கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் கிட்ட கோட் பண்ணிட்டாங்க. இப்போ அதில் 3ல் 1 பங்கு தான் இப்போ கார் வாங்கியிருக்காங்க. 40 கார்கிட்ட அதில் பாதி காரை, ஆனால் 1/3 தான் செலவாயிருக்கு. அப்போ அது ஊழல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அது உண்மையாகவே அவ்வளவு பணம் செலவு பண்ணி கார் வாங்கினாங்கன்னா இப்போ எப்படி இவ்வளோ கம்மியாக வாங்க முடிஞ்சிச்சு? இல்லை, அவங்கக்கிட்ட தான் இப்போ ஆட்சி நிர்வாகம் இருக்குது. நமக்கு அவங்க அதான் மடியில் கணம் இல்லை. அவங்க இதை விசாரணை நடத்திக்கலாம், வழக்கு தொடுக்கட்டும். அது நேர்மையாக நீதிமன்றத்தில் சந்திக்கிறதுக்கு திராவிட முன்னேற்றங்களும் தயாராக தான் இருக்கும் எப்பயுமே. ஓகே, இதுதான் அதுக்கான பதில். இந்த பல்வேறு துறைகளில் பிரச்சனை இருக்குது, நாங்கள் வெள்ளை அறிக்கை விட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ சிக்கல்கள் இல்லை, அவ்வளோ பிரச்சனை இருக்கா? கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போன கவர்மெண்ட் அப்படின்றதான் முதல்ல வச்ச குற்றச்சாட்டு. அவ்வளோ மோசமான சூழல் தான் திமுக ஆட்சி நடத்திட்டு போனாங்களா? நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அதாவது நிறைய திட்டங்களை அறிவிச்சிருந்தோம். கஜானா காலியாக இருந்திருந்தா இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா? நாங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்கள் புது கவர்மெண்ட் வந்தோடனே தானே அதை சொல்லுவாங்க. நாங்கள் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருப்போம். கஜானா காலியாக இருந்துச்சுன்னா இப்போ விஜய் இப்போ மாதம் 1000 ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாரு. புதுமை பெண்ணும் தமிழ் புதுமை திட்டத்தையும் அது கொடுக்கவே நிதி இல்லைங்கிற மாதிரி தான் அவங்க வெளியே பேசினாங்க. கொடுக்கவே நிதி இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் பேசினாங்க. நிதி ஆக்சுவலாக இருக்குது, இவங்க கொடுக்க மனசு இல்லைன்னு எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான். கொடுக்க மனசு வேணும். அதாவது ஒரு தமிழ்நாடு அரசு எவ்வளோ நிதி வாங்கலாங்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. வருமானத்தில் இவ்வளோ கடன் வாங்கலாம், உலக வங்கியில் கடன் வாங்கலாங்கிற ஒரு அளவு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் கடன் வாங்கியிருக்கோம். இது மாதிரி கடன் வாங்கி செஞ்ச திட்டங்களால் தான் இன்றைக்கி தமிழ்நாடு எல்லாத்தையும் முதன்மையாக இருக்குது. அதாவது பள்ளிக்கல்வித்துறை சரியில்லைன்னு விஜய் விமர்சனம் பண்ணார் தேர்தலுக்கு முன்னாடி. சுகாதாரத்துறை சரியில்லைன்னு விமர்சனம் பண்ணார். ஆனால் இன்றைக்கி சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் என்ன சொல்கிறாரு? தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் சிறந்து விளங்குதுங்கிறாரு. ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு? எப்பயுமே தமிழ்நாடு கல்வியில் சிறந்து தான் விளங்குதுங்கிறார். அப்போ நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது உண்மையா? இது உண்மையா? நான் கேள்வியாக தான் கேட்குறது. மாதிரி தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணி பொய் விமர்சனங்கள் பண்ணி ஆட்சி பொறுப்புக்கு வெள்ளை அறிக்கை விடுறோம், வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு தானே சொல்கிறோம். என்ன உண்மை இருக்குங்கிறது வெளியே தெரியும்ல. என்ன நாங்கள் ஓப்பனாக நாங்கள் கவர்மெண்ட் நடத்திருக்கோங்கிற நாங்கள் போல்டாக நாங்கள் வெளியே நிற்கிறோம். பட் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா எங்கள் தலைவர் கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பான்மையான வாக்குறுதி நிறைவேற்றிருப்பார். ஆனால் விஜய் என்ன பண்ணார்? இல்லை, அவர் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1000 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அது எங்கள் ஸ்கீம் இல்லை, அதை கண்டினியூ பண்ணுறேன் கேட்குறாங்க. அதான் நீங்கள் சொன்ன 2500 ரூபா எங்கன்னு தான் கேட்குறாங்க. முதியோருக்கு 3000 ரூபா எங்கன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஏதோ அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களோட பெற்றோருக்கு 15000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி எத்தனையோ கவர்ச்சியான தேர்தல் அறிக்கைகள் சொன்னார். அதெல்லாம் எங்கன்னா நம்ம 6 மாதத்துல இப்போ கொடுங்கன்னு கேட்கல. கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்க. நாங்களும் இப்போ 8000 ரூபாய் கூப்பன் சொல்லியிருந்தோம். தமிழ்நாடு அரசு நிதி இருக்குங்கிறத தானே நாங்கள் சொன்னோம். விஜயும் பார்வை அப்போ தேர்தலுக்கு முன்னாடியே இப்போ சொல்லிட்டு வர எங்களுக்கு நிதி இருக்காது போல் சொல்கிறேன். அது அன்றைக்கி நாங்கள் ஓப்பனாக உடச்சிருந்துருக்கோம். உண்மையாக நிதி இருக்காது, என்னால் எதுவும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி அன்றைக்கி கவர்ச்சியான தேர்தல் அறிக்கையை சொல்லிவிட்டு இப்போ கொடுக்க மனசு இல்லாமல் இதுவும் இயலாமை தான் மறைக்கிறதுக்காக எதிர்த்தரப்பு மேலே விமர்சனம் வைக்கிறது. காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. தொழில்துறை அமைச்சர் புள்ளி விவரத்தோடு பேசணும். எங்கள் தங்கம் தந்தரசனை பேட்டி ஒவ்வொரு எங்கள் அமைச்சர்கள் அதை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றையும் அவங்க புள்ளி விவரத்தோட ஆதாரப்பூர்வமாக யாரும் பேசியிருக்காங்களா? அரசு அவங்கள்ட்ட தானே இருக்குது.
அதிகாரிகள் அவங்க கூட தான் இருக்காங்க. புள்ளிவிவரத்தோட நாளைக்கு ஆதவ அர்ஜுனாவே நாளைக்கு ப்ரெஸ் மீட் போட்டு பேசட்டும், விஜயே பேசட்டும், இதான்ப்பா இது வெள்ளை அறிக்கை, இதுதான் இவங்க இப்படி வச்சுட்டு போயிருக்காங்க, இந்த நிலையில் இருக்குது தமிழ்நாடு, இதை நான் மேம்படுத்தனுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்குது, இவ்வளோ நேரம் டைம் எடுக்கணும்னு சொல்லட்டும். இதோட நான் நிதி வந்து தமிழ்நாட்டோட நிதி நிலைமை சீராக தான் இருக்குது, தமிழ்நாட்டோட வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, முதன்மை மாநிலமாக இருக்குது. ஜிடிபி இரட்டை இலக்க பொருளாதார தொடர்ந்து 2 ஆண்டுகள் இருந்துச்சு, அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கிறதுக்கு விஜய் முயற்சி பண்ணணும். இது போல் பண்ணி பின்னோக்கி தமிழ்நாட்டை அழைச்சி சென்று விட வேணாங்கிறத ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருக்க, அதாவது கலைஞருக்கு பிறகு இப்போ தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி வேகமாக இயங்கும். இந்த ஆட்சி சத்தியமாக வேகமாக தமிழ்நாடு வளராது, பொறுமையாவாச்சும். சொல்லிட்டீங்களே, அது தெரியும்ல, லீடர் என்ன பண்ணுறாரு, அவங்க நிர்வாகிகள் என்னவா இருக்காங்க. 5 வருஷம் இருக்கீங்க, இவ்வளோ சீக்கிரமாக சொல்லலாமா என்ன? 15 நாள்லேயே எங்களுக்கு அந்த 5 வருஷம் எப்படி இருக்குங்கிறத எங்கள் கண்ணு முன்னாடி காட்டுது அரசு. அதாவது ஃபஸ்ட்டு வரவங்க தான் கொஞ்சம், இப்போ ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் புதுசாக வராரு, கவுன்சிலர் வராருன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு எங்களுக்கு 15 நாளே நெகட்டிவாக தானே இருக்குது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட சார்ந்த ஒரு நபராக பேசாமல் ஜென்ரல் பப்ளிக்காக சொல்கிறேன், 15 நாள் எனக்கு பயமாக இருக்குது. அப்படி தான் ஆட்சி நடக்குது. அதை ஏதாச்சும் நீங்கள் டிஃபெண்ட் பண்ண முடியுமா? இல்லை இந்த பிரச்சனையுமே இல்லை தமிழ்நாட்டில். இந்த ஆட்சியை நம்ம பார்க்குறோம். முக்கியமான மாற்றமாக வந்து என்னன்னா, நிறைய இளைஞர்களுக்கு வந்து அமைச்சரவை கொடுக்குறாங்க. அது எல்லா ஒரு திரைப்படத்தில் ஆரம்பிச்சு பொதுமக்களுடைய கருத்து வரைக்கும் எல்லாமே அப்படிதான், யங்ஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு யங்ஸ்டர், இது நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா? இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க. ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்த 7 பேருக்கு மேலே அமைச்சர் ஆகியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த செய்யலை திமுகன்றதான குற்றச்சாட்டாக இருக்குது. இப்படி ஒரு நடைமுறை அவங்க வந்து பண்ணலை அப்படின்றதான குற்றச்சாட்டாக இருக்குது. அதான் இவங்க சொல்கிற மாதிரி இதுதான் சமூக நீதினு சொல்கிறாங்க, செய்யலைன்னு. மோடியோட அமைச்சரவையில் 10க்கு இந்த கேபினெட்டில் 10க்கு மேலே ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. மோடி வந்து ஆதிதிராவிடர்களுக்கு ஆதரவானவர்னு விஜய் ஒத்துப்பாரா? இல்லைங்க, போன கேபினெட்டில் நான் சொல்ல வரேன். அதுக்குதான் இது மாதிரி நாங்கள் கொடுக்குற கவுண்ட் எந்த அவங்க பிரச்சனையில எப்படி நாங்கள் இருந்தோங்கிறத தான் பார்க்கணும். சமூக மக்களுக்கு அதாவது சனாதானத்தை பற்றி பேசினாரு முஸ்தபான்னு சொல்லிட்டு அவருக்கு அமைச்சர் கொடுக்கலான்னு வெளியே விமர்சனம் பண்ணுறாங்க. அதை முதல்ல விஜய் தெளிவுபடுத்தணும். தன்னுடைய கட்சியோட நிலைப்பாடு என்ன, தன் கட்சியோட கொள்கை தலைவராக பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. பெரியாரும் அம்பேத்கரும் சனாதனத்தை ஆதரிச்சாங்களா? சனாதனத்தை எடுத்து விமர்சனம் பண்ணனால தான் முஸ்தபா கொடுக்கலன்னு வெளியே விமர்சனம் யார் வேணா வைக்கலாம். விமர்சனம் முஸ்தபா அமைச்சர் ஆவார்னு வெளியே தகவல். அவரே அந்த கற்பனையில் தான் இருந்தார். கடைசியில் பார்த்தா அவர் அமைச்சரவை பட்டியலில் இல்லை. இப்போ அறநிலையத்துறை வந்து தமிழ்நாடு எல்லா இயக்க தோழர்களும் விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் முதலாக பொறுப்பேற்றுட்டு எங்கே போனார்? பெரியார் திடலுக்கு போனார். திராவிட கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களை சந்திச்சார். அவரே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அறநிலையத்துறை அமைச்சரையும் செயலாளரையும் மாற்றணும், செயலாளராக மாற்றிருக்காரு. அதுக்கு வந்து அமைச்சர் இப்போ பேசியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து கம்யூனிட்டி பார்த்து கொடுக்கல, உழைக்கும் மக்கள் யார் யார் உழைப்பாங்க, மக்கள் ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, எங்களுக்கு ரமேஷ் என்ன கம்யூனிட்டின்னு எங்களுக்கு தெரியாது, கம்யூனிட்டி தெரியாமல் ஒரு ஸ்ரீரங்கத்தில் சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். ஒன்று, நமக்கே தெரியும் அமைச்சரவை பேசும் பட்டியலில் இருந்தப்போ 2 எம்எல்ஏக்கள் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள், மயிலாப்பூர் எம்எல்ஏ வெங்கட்ராமன், ஸ்ரீரங்கம் ரமேஷுங்கிறது தமிழ்நாடு முழுக்க எல்லா மீடியாவுமே ஃப்ளாஷாக பேசினாங்க. அதாவது பார்ப்பனர் இல்லாத சட்டமன்றத்தில் 2 பார்ப்பனர்கள் வராங்கன்னு. அது ஆதவ அர்ஜுனாக்கு தெரியாமல் இருந்திருக்கு, விஜய்க்கு தெரியாமல் இருந்திருக்கு. அது ஒரு அதிசயம்தான். நாங்கள் தெரியாமல் அமைச்சரவையில் கொடுத்துட்டோம் அப்படின்னு. அறநிலையத்துறை ஏன் உருவாக்குனாங்கன்னு ஆதவ அர்ஜுனாக்கு தெரியணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த கோயில்களை மீட்டு வெளிப்படைத்தன்மையோட அரசு நிர்வாகம் நடக்கணுங்கிறதுக்காக அறநிலையத்துறை வந்துச்சு. அதில் நீங்கள் இன்னொரு பார்ப்பனரை கொண்டு வந்து போகிறப்ப அது எங்களுக்கு ஒரு கேள்விக்குள்ளாகுது. இத்தனை வருஷம் இழுத்துட்டு வந்த ஒரு சமூக நீதிங்கிற ஒரு தேரை திரும்பி பின்னுக்கு தள்ளுறாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. இன்னொரு பக்கம் இந்த விமர்சனங்கள்லாம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காரு. அவரு விசிகாவுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஐயுஎம்எலுக்கு இப்போ அமைச்சர். இதை திமுக பண்ணலன்ற குற்றச்சாட்டுக்கு வந்து திமுகவினர் பதிலே சொல்ல மாட்டீங்களே. இது திமுக வந்து விசிகாவுக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ மற்றவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அமைச்சரவையில் வந்து ஒரு பிளேஸ் கொடுக்கல அப்படின்றதுக்கு வந்து சூழல் இல்லை, வாய்ப்பு வழங்கலை. இப்போ விஜய் 118க்கு மேலே வென்றுறாரு. 118க்கு மேலே வென்றுறாரு. விசிகாவை தேடி நாடி நிற்பாரா? காங்கிரஸை நாடி நிற்பாரா? ஐயுஎம்எல்ல நாடி நிற்பாரா? கம்யூனிஸ்டோட ஆதரவு கோரி இருப்பாரா? கிடையாது. நாங்கள் பெரும்பான்மையில் ஜெயித்தோம். நாங்கள் அதாவது சில முடிவுகளை தனிச்சு எடுக்கிறதுக்கு, சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு கூட்டணி ஆச்சு ஒத்து வராது எங்கள் தலைவர் விரும்பியிருப்பார். நாங்களும் அதான் விரும்புகிறோம். அதாவது இப்போ விஜய் ஒரு முடிவு எடுக்கணுங்கிறப்ப அவர் வந்து பிற்போக்காக தான் சிந்திப்பார். உண்மையிலே சொல்கிறேன். ஏபிவிபி, நான் இப்போ எஸ்எஃப்ஐ பேசினா அது ஏபிவிபி சொல்லணுங்கிறதே மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏபிவிபி மாணவர்களை சந்தித்து விஜய் ஆலோசனை நடத்துகிறாரு. ஏபிவிபி யார்? ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு. நீங்கள் உங்கள் கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸோட மாணவர் அமைப்பு என்எஸ்யுஐ, தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் இருக்குது. அந்த நிர்வாகிகளை சந்தித்து நீங்கள் கேட்டுருக்கலாம் மாணவர்கள் பிரச்சனை என்னன்ட்டு.
எஸ்எஃப்ஐ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோடது, இந்திய கம்யூனிஸ்டோட ஏஎஸ்எஃப் மாணவர் அமைப்பு இருக்குது, அவங்கள கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். நீங்கள் யாரை கூப்பிட்டு கேட்குறீங்க? ஏபிவிபி மாணவர்கள் சந்திச்சு அவங்க அப்படி என்ன பெரிய மாற்றம்? பிஎம்சி அதை மட்டுமே எடுத்துக்கல, எல்லா தரப்புமே தானே. ஏபிவிபி யாரு? ஏபிவிபி ஒரு ரைட் விங் சார்ந்த ஒரு மாணவர், ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு. ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதா விஜயன் நான் கேள்வி கேட்குறேன். இல்லை ஆனால் அப்படி மாணவனா நான் கேள்வி கேட்குறேன். இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அதிமுக தரப்புலேருந்து ஆதரவு கொடுத்த போதும் கூட அவங்களுக்கு வந்து அமைச்சரவை எதுவுமே அவர் கொடுக்கவே இல்லையே. அவர் அதில் தெளிவாக இருக்காரு. பாஜகவினுடைய பி டீம்ன்ற நரேட்டிவ் வந்து ஒரு வீட்டில் போய் பார்த்தது விஜயோட டூப்பா விஜயா அவர் தான் போய் பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே பார்த்தாரு. திரு சீமான் அவர்கள். எடப்பாடி பழனிசாமி தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். சிவி சண்முகம் யாரு? விழுப்புரம் மாவட்ட செயலாளர் நினைக்கிறேன். கட்சி பொறுப்புல இருக்காரு, ஒரு எம்எல்ஏ. அதான் விழுப்புரம் மாவட்ட செயலரை போய் பார்க்குறாரு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பார்க்கல விஜய். நான் கேள்வியாக தான் கேட்குறேன். விஜய் குதிரை பேரம் நடத்த முடிவு பண்ணாரு. அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்க தான் இவ்வளோ நாள் கிடப்பில் போட்டிருந்தார் அமைச்சரவை பட்டியலையே. கூட இந்த கூட்டணி கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் அவங்க இல்லாமலே ஒரு ஆட்சி அமைச்சிருப்பாரு. நாளைக்கு நமக்கு இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஆகிடுமோ, இதை மற்ற எதிர்கட்சிகள் தான் சேர்ந்து விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் சிவி சண்முகத்தையும் வேலுமணியும் கூப்பிட்டு வச்சு கழுத்து எடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். அவங்க யாரை நம்பி கட்சி பிடிச்சி இப்போ திரும்பி நாங்கள் எடப்பாடி கூட தான் இருக்கிறோம், எங்களுக்கு எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், கட்சி ஒன்றா இருக்கணும்னு இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. அதே எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் என்ன பேசுனாங்க விஜய் அமைச்சரவை பட்டியல் வரத்துக்கு முன்னாடிங்கிறது நமக்கு தெரியும். அவங்களும் காத்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஃபோன் அடிப்பார், ஆனால் எனக்கு நாட் ரீச்சபுளாக இருக்குண்ணே, என் ஃபோன் அடித்தா சுவிட்ச் ஆஃப்னு இருக்குங்கிற நிலமையில தான் அவங்க நிலைமை இருந்துச்சு. ஸோ அவர் ஒன்றும் அவ்வளோ முற்போக்கான ஆளோ ரைட் விங்கை சார்ந்த வாக்கு நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கிடையாது. இப்போ இவர் யாரை தீய சக்தின்னு சொன்னாரோ அந்த தீய சக்தியோட வாக்கில் வந்த எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கிறாரு. விசிகாவுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதோ இல்லை அவங்கள வந்து திரு திருமா அவர்களை வந்து ஒரு அமைச்சரவையில் பங்கெடுக்க கூப்பிடுறதோ அது ப்ராக்ரஸிவான ஒரு விஷயம் தான். உண்மையிலே ப்ராக்ரஸிவான விஷயம் தான், பாராட்டுறோம். விசிகா இப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, அதாவது ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் பல்வேறு துறைகள் கொடுத்துருக்குறாங்க. வன்னியர் சன்னனுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க? சமூக நீதித்துறைன்னு பேரை மாற்றி கொடுத்தீங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அது? நீங்கள் வச்ச விமர்சனம், நீங்கள் என்ன ஆதவர்ஜினா வச்ச விமர்சனம் தானே, ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை தான் கொடுப்பாங்கன்ட்டு. நீங்கள் வன்னியர் சன்னனுக்கு என்ன கொடுத்தீங்க? இல்லை ஆதி திராவிடர் நலத்துறை வந்து வேற ஒரு பிற்படுத்தப்பட்டவருக்கோ இல்லை வந்து வன்னியர் சன்னன் கொடுத்தது சரியான தேர்வு. அது வேற யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழல். சரியான தேர்வு. அவர் தான் அதுக்கான களத்தில், ஜாதி ஒழிப்பு களத்தில் தொடர்ந்து இயங்குறவர், முற்போக்கான தலைவர். அவர் தான் அது சரியான தேர்வு. அறநிலையத்துறைக்கு நீங்கள் தேர்வு பண்ணதை விட இது சரியான தேர்வு. இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போனால் பள்ளிக்கல்வித்துறைக்கே வெங்கட்ராமனை போடுறாங்கங்கிற ஒரு வந்தோடனே இங்கே தொடர்ந்து வந்த எதிர்ப்பில் நான் லட்டில் வச்சேன்னு நினச்சா, லட்டில் வைக்கல நட்டில் வச்சேங்கிற மாதிரி கொண்டு வந்து அறநிலையத்துறையில் வச்சிட்டார் விஜய். அது மாதிரி தான் அதை எடுத்துக்கணும். அதாவது எப்படியெல்லாம் அச்ச உணர்வை யார் அரசு நடக்குது, ஜோடிதர் நியமனம் பண்ணார், அதுக்கு தொடர் எதிர்ப்பு வந்தோன்னே அதை பின்வாங்கிட்டார். தொடர்ந்து ஒரு பிஎம்சி அதான் ஏபிபி மாணவர்கள் அந்த விஷயத்தை விட்டுட்டேன் சந்திக்கிறாங்க. அவங்க கிட்ட அவர் என்ன பதில் சொல்கிறாரு? பிஎம்சிக்கு வந்து ஆலோசித்து முடிவு எடுப்போம், நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை செய்வோங்கிறாரு. இது வந்து இதுதான் தமிழ்நாட்டோட ஸ்டாண்டா? பிஎம்சி திட்டத்தின் மூலியமா இதையும் சொல்லிடுறேன் நான். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லும்போது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்களுடைய பாலிசியும் இருமொழி கொள்கை தான், நாங்கள் ஆதரிப்போம். இல்லை அரசு பொறுப்பில் இருக்கும்போது வந்து நம்ம அவ்வளோ அவுட்ரைட்டாக சொல்ல முடியாது. அதுக்கு மையஸ் பொய்யாமொழி ஓப்பனாக சொன்னார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீ 2500 கோடி இல்லை 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்கள் இந்த ஸ்டாண்டில் தான் இருப்போம், எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் தமிழ், அந்த ஸ்டாண்டை அவங்க பேசட்டும். அவங்களோட பதவியேற்பு விழா, அது ஆளுநர் மாளிகைன்னு அவங்க இதெல்லாம் சொல்லலாம், ஆளுநர் மாளிகை ப்ரொசீஜரு. பதவியேற்பு விழாவில் அதான் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. வந்தே மாதரம் ஃபஸ்ட்டு, தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து தள்ளப்படுது. இதை வந்து அன்றைக்கி நம்ம கேட்குறப்ப அவர் ராஜ்மோகன் வந்து மேடையில் சொல்கிறாரு, நான் வந்து கிழிச்சு போட்டுட்டேன், ஆனால் நான் பதவியேற்கிறப்ப அந்த பாட்டு ஒலிக்குது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். 2வது ஏற்பாடு வந்து அந்த பக்கம் ஆளுநர் மாளிகையிலேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, நாங்கள் சொல்லியிருந்தோம், மாறி வந்துருச்சு. ஆதவர்ஜினா அதே மேடையில் சொல்கிறார், இனிமே அரசு நிகழ்வுகளில் முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து தான் இருக்கும் அப்படின்னாரு. திரும்பி 2வது பதவியேற்பு, அமைச்சரவை பதவியேற்புலையும் அதே தான் நடந்துச்சு. அதுக்கு ராஜ்மோகன் கிட்ட கேட்டு நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், இதை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கக்கூடாது, இது வந்து தமிழ்நாட்டோட மரபு, இப்படி தான் இருக்கும், நீ இது வந்து முதல்ல எங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும்னு உரிமையை எதிர்த்து கேட்டுருந்துருக்கணும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய். அந்த இடத்துல பம்மியமாக நின்றுக்கிட்டாரு. நான் திரும்ப வன்னியரசு இவங்களே நான் கேள்வி கேட்குறேன். நேற்று வன்னியரசனை பதவி ஏற்றாரு, முதல்ல வந்தே மாதரம் பாடல் தான் ஒழிச்சு, அது விமர்சனம் பண்ணவர் வன்னியரசனை, அவரும் இதை எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்கணும், திரும்ப பதிவு பண்ணியிருந்திருக்கணும். கேட்டால் ஆளுநர் மாளிகை ப்ரொசீஜருங்கிறாங்க. இதே மாதிரி பிஎம்சிலையும் மும்மொழி கொள்கை திட்டத்திலையும் தேசிய கல்விக் கொள்கையிலையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்காம எதிர்த்து போல்டாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி கேளுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் கேட்போம் கண்டிப்பாக. அவர் விஜய் கேட்கலனாலும் நாங்கள் கேட்போம். வி வில் ரெப்ரசன்ட் தமிழ்நாடு. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. Purity.
attention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.